ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஜூலை 6 வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ப்ராஸ்பெக்டஸோ இல்ல நோட்டிஃபிகேஷன்ஸோ எதுவுமே வரல. இதையும் தாண்டி ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஒன் பை ஒன் நூக் அண்ட் கார்னர் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த பிறகு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது எந்த டேட் அண்ட் டைம் சொல்லுவாங்க. அந்த டேட் அண்ட் டைம்ல நம்ம வந்து பர்டிகுலரா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபீஸ பே பண்ணணும். அதுக்கடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கடுத்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். அதுக்கடுத்து ரவுண்ட் 1க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரும். சரிங்களா? சரி, இப்ப இந்த ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நம்ம என்னென்ன செய்யணும்? என்னென்ன ப்ராசஸிங்லாம் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். அதையும் தாண்டி ரவுண்ட் 1ல என்ன செய்யணும்? ரவுண்ட் 2ல என்ன செய்யணும்? ரவுண்ட் 3ல என்ன செய்யக்கூடாது? அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் நூக் அண்ட் கார்னர் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கரெக்டான சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல எந்தெந்த காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ், அதுக்கடுத்து எய்ம்ஸ், ஜிப்மர், அதுக்கடுத்து டீம்டு யூனிவர்சிட்டீஸ், அதுக்கடுத்து வந்து ஏஎம்யூ, அதுக்கடுத்து பிஹெச்யூ, அதுக்கடுத்து பிஎஸ்சி நர்சிங். இந்த காலேஜஸ் எல்லாமே இந்த ஆல் இந்தியா ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4லாம் நம்ம ப்ராசஸிங் ஷெட்யூல் வந்து எப்படி குடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஷெட்யூல்ல 2023ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் புல்லட்டின்ல இது வந்து உங்களுக்கு குடுத்திருந்தாங்க. ஸோ அத தான் நம்ம இப்ப ரீட் அவுட் பண்ண போறோம். இந்த வருஷம் வந்து இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. அதாவது 2024க்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. 2024க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த பிறகு நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவ போட்டுறலாம். இப்ப ஒன் பை ஒன் நம்ம ஆல் இந்தியா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்க போகும்பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த வீடியோவே ப்ளே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, நீங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க நான் ரீஃபண்டபிள் அதுக்கடுத்து ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும். இந்த நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்டிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ₹1000 அதே மாதிரி ஜெனரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருக்கீங்க அப்டிங்கிற பட்சத்தில அவங்களும் ₹1000 பே பண்ணணும். பிசிஎன்சிஎல், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்க வந்து ₹500 வந்து பே பண்ணா போதும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பே பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஜெனரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்ஸ் எடுக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு ஸ்டேட்ஸ் கோட்டால இருக்கிற 15% கோட்டாக்கு நீங்க சீட்ஸ் எடுக்கிறீங்க. இல்லன்னா சென்ட்ரல் யுனிவர்சிட்டி சீட்ஸ் எடுக்கிறீங்க. இல்ல எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாரி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா 10,000 வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா கேட்குறாங்க. யாருக்கு அப்படின்னா, ஜெனரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்க வந்து ₹5,000 வந்து ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டா கேட்குறாங்க. இதுக்கு அடுத்து வந்து ₹2,00,000 வந்து இன்னொருத்தர் பே பண்ணணும். அது யார் பே பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில சீட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறவங்க செக்யூரிட்டி டெபாசிட்டா யாரா இருந்தாலும் சரி, அதாவது ஜெனரல் கேட்டகரியா இருந்தாலும் சரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, அவங்க ₹2,00,000 பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க வந்து எந்த கேட்டகரியா இருக்கீங்களோ, அந்த கேட்டகரியில நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணணும். நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ முன்னையே நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி, நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டு உள்ள போகும்பொழுது, ஃபீஸ பே பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த காலேஜஸ்லாம் சூஸ் பண்றீங்களோ, அந்த காலேஜஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அவங்களே அலோகேஷன்ஸ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்க வந்து சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து சாய்ஸஸ் லாக் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் கிரைட்டீரியா. அந்த சாய்ஸஸ் ஃபில் பண்றதுக்கும், சாய்ஸஸ் லாக் பண்றதுக்கும் சர்டைன் டேட்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ இன்னுமே இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரோ இல்ல நோட்டிஃபிகேஷன்ஸோ எதுவுமே வரல.
ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது எதுவுமே வரலைங்க. இனிமேல் கொண்டு வந்ததுன்னா கண்டிப்பா நம்ப அதுக்குண்டான வீடியோஸும் போடுவோம். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்மளோட சேனல் உங்களுக்கு த்ரூ அவுட் கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து சாய்ஸஸும் சாய்ஸ் லாக்கிங்கும் முடிச்ச பிறகு, அதுக்கடுத்து ரவுண்ட் 1 அலாட்மெண்ட்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு வெப்சைட்ஸ்ல வந்து யாரெல்லாம் சீட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க. சரிங்களா? பப்ளிகேஷன்ஸ் போட்ட வாட்டி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆயிடுச்சு ரவுண்ட் 1லயே அப்படின்னா, நீங்க வந்து சர்டைன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முந்தின வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். பட் வந்து போன வருஷம் அதாவது 2023ல எந்த டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ண சொல்லி நம்ம வந்து எம்சிசி சொல்லல. பட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல குடுத்துருந்தாங்க. ஆனா ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ்க்கு வந்த பிறகு எந்த டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி நீங்க காலேஜுக்கு போய் ஜாயின் பண்றீங்கல்ல, அப்ப வந்து நீங்க சர்டைன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க பிசிக்கல் ரிப்போர்ட்டிங். நீங்க வந்து ரவுண்ட் 1ல என்ன காலேஜஸ் அலோகேட் ஆயிருக்கோ, அந்த காலேஜ்ல நீங்க பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அப்ப வந்து நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் வந்த பிறகு எனக்கு வந்து பர்ட்டிகுலர் காலேஜ் எக்ஸ் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஆனா நான் வந்து வேற காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து அப்கிரேடேஷன்ஸ் குடுக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா அந்த எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் காலேஜ்ல உங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா, நான் ஏ காலேஜுக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க எஸ் நான் வந்து அப்கிரேட் பண்றேன் அப்படிங்கிறது அந்த எக்ஸ் காலேஜ்ல நீங்க சொல்லணும். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸ் காலேஜ்ல நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்ப எந்த காலேஜ்ல போய் நீங்க பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்றீங்களோ, அங்க வந்து அப்கிரேடேஷன்ஸ் நான் குடுக்குறேன் அப்படிங்கிறது நான் வந்து நீங்க வந்து சொல்லணும். சப்போஸ் அப்கிரேடேஷன்ஸ் குடுக்கல அப்படின்னா, நோ குடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் எ ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் நாட் அலாட்டட் எ சீட். இப்ப வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. பட் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு போயிருவாங்க. எந்த ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதாவது மறுபடியும் நீங்க ஃபீஸ பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க செகண்ட் ரவுண்ட் போயிருவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைச்சவங்க பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அந்த பர்ட்டிகுலர் காலேஜுக்கு நீங்க போனீங்கன்னா மட்டும் தான் அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன் வந்து குடுக்க முடியும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைச்சு, அந்த சீட்ஸ நீங்க எடுக்கல, அந்த காலேஜுக்கே நீங்க போகல அப்படின்னா, நீங்க ஃப்ரீ எக்ஸிட் குடுத்துக்கலாம். உங்களுக்கு மணி வந்து ரீஃபண்ட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட் 2ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் செக் பண்ணலாம். இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு ரவுண்ட் 1ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எந்த சீட்ஸுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து நியூவா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்காவே செகண்ட் ரவுண்டுக்கு வந்துர்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் யார் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல தான் நான் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கே அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் ரவுண்ட்ல நியூவா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கடுத்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். அதையும் தாண்டி உங்களுக்கு ரவுண்ட் 1ல சீட்ஸ் கிடைக்காதவங்களும் ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் லாக்கிங் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட் 2 அதாவது உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு உண்டான சீட் அலாட்மெண்ட் அந்த வந்து டேட் குடுப்பாங்க. இந்த டேட் குடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வந்த வாட்டி அவங்களோட வெப்சைட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண வாட்டி நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வாட்டி நீங்க வந்து பர்ட்டிகுலரா பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் யார் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் சீட்ஸ் அலாட் ஆயின கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அந்த பர்ட்டிகுலர் காலேஜுக்கு போய் நீங்க பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க போய் அங்க பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு நானு 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். நான் வந்து அப்கிரேட் மூவ்மெண்ட்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அங்க வந்து காலேஜ்ல நீங்க அப்கிரேட் மூவ்மெண்ட்ஸ் குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைக்கல. செகண்ட் ரவுண்ட்ல தான் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அது இல்லாம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்ப பண்ணி எனக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைச்சு அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன் குடுத்தவங்க கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல என்ன சீட்ஸ் கிடைக்குதோ அந்த சீட்ல நீங்க போய் எடுத்துறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க. இஃப் அப்கிரேட் செகண்ட் ரவுண்ட் அதாவது செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைச்சவங்க செகண்ட் ரவுண்ட்ல
அப்கிரேடேஷன் ஆப்ஷன்ஸ் குடுத்து வேற சீட்ஸ் கிடைச்சுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட வித்ட்ரா பண்ணிட்டு, செகண்ட் ரவுண்ட்ல நீங்க போய் ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைச்சும், நீங்க போயிட்டு செகண்ட் ரவுண்ட் அப்கிரேடேஷன்ஸ் குடுத்து செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைச்சவங்க, நீங்க போய் மறுபடியும் வந்து ரிப்போர்ட் பண்ணல செகண்ட் காலேஜ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. ஃபோர்ஃபிட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க நியூவா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணா அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆகாதவங்க அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் அலாட் ஆனவங்க செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு என்ன சீட்ஸ் கிடைக்குதோ அந்த சீட்ஸ் தான் எடுத்தாகணும். சப்போஸ் செகண்ட் ரவுண்ட்ல அந்த சீட்ஸ் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நீட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நோட்டுன்னு சொல்லிட்டு அது என்ன குடுத்துருக்காங்கன்னா, இஃப் த கேண்டிடேட் ஃப்ரெஷ்லி ரெஜிஸ்டர் இன் செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகல அப்படின்னா, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் ரவுண்டுக்கு போயிருவாங்க. வித்தவுட் ஃப்ரீஸ் வித்தவுட் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணாம நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் ரவுண்ட் போயிருவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைச்சுமே அப்கிரேடேஷன்ஸ் குடுத்த மக்கள் வந்து போகல, இல்லன்னா எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஸ்ட்ரிக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து தேர்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. செகண்ட் ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்க வந்து நியூவா இப்ப வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் சீட்ஸ் அலாட் ஆகல, செகண்ட் ரவுண்ட்லயும் சீட்ஸ் அலாட் ஆகல அப்படிங்கிறவங்க, அவங்களுமே தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. பட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. செகண்ட் ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாத மக்கள் வந்து தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயோ, செகண்ட் ரவுண்ட்லயோ உங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சு நீங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நீங்களுமே மறுபடியுமே ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ணணும். அதனால ஃபுல் பேமெண்ட் பே பண்ணி தான் நீங்க மறுபடியும் வந்து தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணலாம். அதுக்கடுத்து ரவுண்ட் 3க்கு உண்டான அலாட்மெண்ட் வரும். அதுக்கடுத்து வெப்சைட்ஸ்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வெப்சைட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணவாட்டி உங்களுக்கு ஒன்ஸ் சீட்ஸ் கிடைச்சுச்சுன்னா, நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஏத்தணும். அதுக்கடுத்து பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க போய் அந்த அலாட்டட் காலேஜ்ல நீங்க போய் சேரணும். அதுக்கு அடுத்து வந்து அங்க வந்து இப்ப நியூவா கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். இஃப் அப்கிரேடேட்டட், அதாவது நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல சீட்ஸ் கிடைச்சது. நீங்க வந்து அப்கிரேட் குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க தேர்ட் ரவுண்ட்ல என்ன சீட்ஸ் கிடைக்குதோ அந்த சீட்ஸ்ல நீங்க போய் கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். அதையும் இல்லாம ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷனோ, ரிசைன்ஸ் ஆப்ஷனோ குடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். ஆனா தேர்ட் ரவுண்ட் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்க முடியாது. அதையும் தாண்டி இப்ப வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறது என்னன்னா, தேர்ட் ரவுண்ட்ல யாருக்காவது சீட்ஸ் அலாட் ஆகல அப்படின்னா, அவங்க வந்து ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வந்து இப்போ தேர்ட் ரவுண்ட்ல அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் குடுத்திருந்தா, அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற சீட்ஸ எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பாசிபிள். ஸோ நியூ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். இல்ல வந்து அப்கிரேடேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ரவுண்ட்ல குடுத்துருக்கேன் அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட்ல அந்த சீட்ஸ கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஃபைனலி வந்து ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்லாம் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு அடுத்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதே டீட்டா குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3ல சீட்ஸ் அலாட் ஆகாதவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அததான் இங்க குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க உங்களுக்கு, இஃப் த கேண்டிடேட் ஃப்ரெஷ்லி ரெஜிஸ்டர் இன் ரவுண்ட் 3 இஸ் நாட் அலாட்டட் எ சீட். அப்ப சீட்ஸ் அலாட் ஆகலைன்னா அவங்க எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ரவுண்ட் 3ல
ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகலினா, ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு போவாங்க. மித்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஃப்ரெஷ்ஷா தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த டேட்டா வில் பி ஷேர்ட் வித் சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ் ஆஃப்டர் 3 ரவுண்டு. 3வது ரவுண்டு முடிச்ச பிறகு, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாலயும் சீட்ஸ் எடுத்திருக்கலாம். இல்லன்னா ஸ்டேட்ஸ் கோட்டாலயும் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எந்த கோட்டால நீங்க சீட்ஸ் எடுத்தாலும் உங்களோட நேம் வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில அந்த மறுபடியும் நீங்க வந்து இந்த ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்க குடுத்துருப்பாங்க. ஸோ அததான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நேம் அண்ட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து குடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு மறுபடியும் இந்த ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட்ல நீங்க எலிமினேட் ஆயிருவீங்க. பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த லிஸ்ட்ட வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட் வந்து உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னா, ரவுண்டு 3ல இருக்கிற வேக்கன்சி சீட்ஸும், அத மட்டும் இல்லாம உங்களுக்கு டீம்டு யுனிவர்சிட்டில இருக்க சீட்ஸும் வந்து ஆல் இண்டியா ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு வரும். அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து இந்த ஸ்ட்ரே ரவுண்ட்ல சீட்ஸ் வந்து யாருக்காச்சும் அலாட் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணல அப்டின்னா, உங்களுக்கு வந்து நீட் வந்து 1 இயர் நீங்க எழுத முடியாது அப்டிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க ஃபீஸா பே பண்ணியிருப்பீங்கல்ல, என்னது செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்பீங்கல்ல, அதையும் அவங்க குடுக்க மாட்டோம் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் போகும். எந்தெந்த டைம்ல ஃபீஸ் போகும். எந்தெந்த டைம்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு உண்டான டீட்டெயில்டா நம்ம இன்னொரு வீடியோவும் போடலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல, இன்னும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வரல. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் புல்லட்டின் வந்ததுன்னா 2024ல உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. இது வந்து 2023க்கு. ஸோ இந்த 2023க்கு ஓரளவுக்கு ரிசம்பிளன்ஸ் தான் 2024ம் வரும். ஸோ இத பார்க்கும்பொழுதே ஓரளவுக்கு உங்களுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொரு தடவ இந்த வீடியோவ ரீப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். Thank you for watching. Bye bye.